ஒரு டேஸ்டியான ஸ்பைசியான சாண்ட்விச் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இஃப்தார் டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். நான் ஒரு மிக்சர் ஜாரை எடுத்துகிட்டு மல்லி, புதினா, பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஹாஃப் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் கர்ட், தேவையான அளவு உப்பு. ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு க்ரீன் சட்னி மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் டொமேட்டோ சாஸ், 1 கப் டொமேட்டோ, 2 கப் ஆனியன். ஸோ டொமேட்டோ ஆனியன்லாம் நல்லா குட்டி குட்டியாக சாட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேன் வச்சு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் போட்டு நல்லா ஒரு 2 மினிட் வதக்கினா போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, சிக்கன், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு 5 மினிட்டுக்கு வதக்கினா போதும். ஸோ ரொம்ப வதங்கி வர வேண்டாம், இந்த அளவே போதும். கடைசியாக கஸ்தூரி மேத்தி, மல்லிக்கீரை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த டைமிங்கில் 1 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருந்த க்ரீன் சட்னி, அப்புறம் டொமேட்டோ கெச்சப், ஸோ அது எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்டஃபிங் அதை எடுத்து நல்லா ஈவனாக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்டஃபிங் ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம், ஒரு 2 டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த அளவை நீங்கள் எடுத்துங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ் அண்டு மொசரல்லா சீஸ் நான் துருவி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே சீஸ் அண்டு மொசரல்லா சீஸ் நான் போட்டுக்கிறேன் மேலே. ஸோ அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நான் லைட்டாக தான் போட்டேன். அப்புறம் இன்னொரு ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு தோசை தவா எடுத்துகிட்டு அதில் கீ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சாண்ட்விச் ப்ரெட்டு, ஸோ அதை வச்சுட்டு ஒன் சைடு லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு மேலே ஒரு பிளேட் வச்சு ஒரு வெயிட் வச்சுருங்க. ஸோ வெயிட் வைக்க போகும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 5 மினிட் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ சாண்ட்விச் அந்த ரெண்டு ப்ரெட்டுமே ஒன்றா ஒட்டி நல்லா ரெடி ஆகி வந்துடும். ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தவாலேருந்து எடுத்துட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ ஆனால் இதுக்கு மயோனஸ் நான் ட்ரை பண்ணல, நீங்களும் அதில் வச்சிடாதீங்க. ஸோ இப்போ இஃப்தாருக்கு என்னென்னு பார்த்துடலாமா? பேரிச்சம்பழம், தண்ணி, ரோஸ் மில்க்கு, பப்ஸு, வடை கிராண்ட்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நோம்பு கஞ்சி, நம்ம செஞ்ச சாண்ட்விச், அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா நீங்களும் ட்ரை